அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு அக்டோபர் மாதம் 3வது வாரத்தில் 3வது பரிசுத்த ஓய்வு நாளில் இந்த 2வது ஆராதனை வேளையில் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தங்களை தேவனாகிய கர்த்தர் இதோ உங்களோடு கூட அவர் பேச நாம் கேட்க அர்ப்பணிக்கலாம். தேவன் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்தில் ஒன்று சொல்லியிருக்கிறார். உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள், உங்கள் ஊரில் சுகமாய் குடியிருப்பீர்கள். நல்லா கவனிக்கவும். உங்கள் வீட்டில் சுகமாய் குடியிருக்கவும், உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். உங்கள் கிராமத்தில், பட்டணத்தில், ஊரில் சுகமாய் குடியிருப்பீர்கள். அல்லது உங்கள் வீட்டில் தேவன் கொடுத்த வீட்டில் சுகமாய் குடியிருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். You will live comfortably in your land. You will live comfortably in your land. அப்படி என்றால் உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள், உங்கள் வீட்டில் சுகமாய் குடியிருப்பீர்கள், உங்கள் கிராமத்தில், பட்டணத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். இப்பொழுது கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்தங்களை கேட்டு அதன்படி வாழ்கிற ஒவ்வொரு மக்களும் உங்கள் வீட்டிலே, உனக்கென்று கொடுக்கப்பட்ட வீட்டிலே, உனக்கென்று கொடுக்கப்பட்ட கிராமம், பட்டணத்தில், உனக்கென்று கொடுக்கப்பட்ட தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். வாசிக்கலாம். லேவியராகம புத்தகம் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களையும் சொரூபங்களையும் உண்டாக்காமலும், உங்களுக்கு சிலைகளை நிறுத்தாமலும், சித்திரம் தீர்த்த கற்களை நமஸ்கரிக்காமலும், என்னத்தை உங்கள் தேசத்தில் வைக்காமல் இருப்பீர்களாக நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். அடுத்த 5ஆம் வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டு தலைகளை தாழ்த்தும். இணையதளத்தில் பார்க்கிற, கேட்கிற, நேராலையில சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் முழங்கால் படியிட்டு தலைகளை தாழ்த்துவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல இந்த 2வது ஓய்வு நாளில், அதாவது 3வது ஓய்வு நாளில், இந்த 2வது ஆராதனை வேளையில உங்களுடைய பொற்பாதத்தில் வைத்து நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்நாட்களில் என் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்தம், உங்கள் தேசத்துல, உங்க கிராமம், பட்டணத்துல, உனக்கென்று கொடுக்கப்பட்ட வீட்டில சுகமாய் குடியிருப்பீர்கள். நீங்கள் திருப்தியாய் சாப்பிட்டு நீங்கள் சுகமாய் குடியிருப்பீர்கள் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எனவே அவர் சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தின் நிமித்தம் என் தேவன், நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம், நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். நாங்கள் பேய்களுக்கு அடிமை அல்ல, ஜீவனுள்ள தேவன் இயேசுவுக்கு அடிமைகளா இருக்கிறோம். இந்த அடிமைகளை கண்ணோக்கி பாரும். நீர் பேசும், நான் கேட்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென். உட்காருவோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ இந்த வசனத்தை லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 5 வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களையும் சொரூபங்கள், நல்லா கவனிக்க, நான் வேகமா போறேன். விக்கிரகங்கள் என்றால் உங்களுக்கு தெரியும், கையினால் செய்யப்பட்ட சிலைகள். ஆக உங்களுக்கு விக்கிரகங்களையும், உங்களுக்கு சொரூபங்களையும், சொரூபம் என்ன, உருவங்களையும் நீங்கள் உண்டாக்காமலும், உங்களுக்கென்று சிலைகளை உருவ சிலைகளை நிறுத்தாமலும், சித்திரம் தீர்க்கப்பட்ட கல் உருவங்களையும் நீங்கள் நமஸ்கரிக்கும் பொருட்டு, நீங்க நமஸ்கரிக்க கூடாது, அதை வணங்கக்கூடாது, அதை கும்பிடக்கூடாது, அதை போற்றக்கூடாது, அதை நீ நமஸ்கரிக்க கூடாது என்று அதை நமஸ்கரிக்க கூடாது. உங்கள் தேசத்தில்
உங்க தேசத்துல, உங்க கிராமத்துல, உங்க பட்டணத்துல, ஏன் உங்க வீட்டுல, ஏன் உங்க இருதயத்துல விக்கிரங்களையும் சொரூபங்களையும், இங்க கையினால் படைக்கப்பட்ட சிலைகளையும் உங்க இருதயத்தில் வைக்கவும் கூடாது. அதை நீங்கள் வணங்கவும் கூடாது. அதை நீங்கள் நமஸ்கரிக்கவும் கூடாது. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, அப்படி நீங்கள் நமஸ்கரிக்காத இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப இந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள்? ஒவ்வொரு வருடமும் எல்லா உலகப்பிரமாண பண்டிகை நாட்கள் வருகிறது. ஆனால் நாட்களிலே தேவன் பர்டிகுலரா ஆண்டவர் எதுவும் சொல்லல. ஆனா இந்த வருஷத்துல ஆண்டவர் பர்டிகுலரா சொல்லி கொண்டிருக்கிறார். தேவன் என்னிடத்தில் சொல்லும் போது, என் அன்பு மகனே, இதோ வருகிறதான விக்கிரக ஆராதனை நாட்கள். எனவே இந்த நாட்களிலே நீ மிக ஜாக்கிரதையாய் உன் மந்தைக்கு நீ போதகம் பண்ணு. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்துல 23ஆம் அதிகாரம் வீட்டில் எடுத்து போய் வாசித்து பாருங்க. அதுல ஒரு மேய்ப்பன் ஆடுகளை சீராய் மேய்க்காவிட்டால், ஆடுகளை சீராய் கவனிக்காவிட்டால் அந்த மேய்ப்பனுக்கு ஐயோ. அந்த மேய்ப்பனுக்கு என்னவா? ஐயோ. 23ஆம் அதிகாரம் எரேமியா வீட்டில் போய் படிங்க. 1, 2, 3 வசனங்களை 4 வசனத்தை பாருங்க. வீட்டில் போய் படிங்க. ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளை அவன் நன்றாய் மேய்க்க வேண்டும். ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளை அவனை நன்றாய் மேய்த்து அவனை புல்லுள்ள இடங்களில் மேய்க்க வேண்டும். அவனை நன்றாய் கவனிக்க வேண்டும். ஒரு மேய்ப்பன் அவன் நன்றாய் கவனிக்க வேண்டும். அவர்களை நன்றாய் போதித்து போதனைகளினால அவர்களை மேய்க்க வேண்டும். அப்படி தன் மேய்ப்பன் தன் மந்தைகள் மேல், மந்தையாகிய ஆட்டின் மேல் கவனமற்றவனாய் இருந்தால் அவனுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப இது எப்பேற்பட்ட காலம்? இது எப்படி போய்கொண்டிருக்கிற காலம்? இந்த காலகட்டத்தில் தேவனாகிய கர்த்தர் அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை ஜனங்களுக்கு மிக ஜாக்கிரதையாய் அவன் போதிக்க வேண்டும். இன்னைக்கு தான் சபைகளிலே இன்னைக்கு ஒரு மேய்ப்பன் சத்தியத்தை சத்தியமாய் அவன் போதிப்பான் என்று சொன்னால், ஒரு மேய்ப்பன் சத்தியத்தை போதித்து சத்தியத்தை அறிவீர்கள் என்று இந்த ஜனங்களுக்கு போதித்து இவர்கள் சத்தியத்தை அறிந்து, இந்த சத்தியத்தை அறிந்தபடினால இவர்கள் போய் மற்றவர்களுக்கு இவர்கள் பெற்ற நன்மையை, இந்த சத்தியத்தை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஒரு ஊழியக்காரன் எங்களை போல நாங்கள் போதித்தோம் என்று சொன்னால், அடுத்த ஒரு சீர்கட்ட ஊழியக்காரன் என்ன செய்யறான்? ஒரு சர்ச்சின்னு ஒண்ணு திறந்து வச்சுக்கணும். என்ன பண்றான்? ரெடியா காத்துங்கிறான். ரெடியா காத்துங்கிறான். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் கர்த்தர் சொல்லுகிறார், தன் ஆடுகளை தன் ஜனங்களை நன்றாய் அவங்களுக்கு போதிக்காதவன், அவர்களை கவனிக்காதவன், அவர்களுக்கு சத்தியத்தை அறிவிக்காதவன், அவர்களுக்கு இப்படிப்பட்ட காலங்களிலே அவர்களை போதித்து வழி நடத்தாதவன், அப்படிப்பட்ட ஊழியர்களுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பு தேவ ஜனமே, உங்களுக்கு நல்லா போதிக்க சொல்றாரு. சொரூபங்களையும் விக்கிரங்களிலும் கையினால் செய்யப்பட்ட சிலைகளும் நீங்கள் வணங்கவும் கூடாது. அப்படின்னா விழுந்து வணங்கவும் கூடாது, அவைகளை நமஸ்கரிக்கவும் கூடாது. அப்படி என்றால் நம்ம என்ன செய்கிறோம்? இப்ப நாளை தினம் எப்படிப்பட்ட நாள்? அந்த நாளுக்கு முன்னால், அந்த நாள் அதுக்கு அடுத்த பின்னால் என்ன செய்கிறோம்? என்ன பண்றோம்? ஒரு 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 அந்நியர், ஒரு மனுஷன் வந்தார். இங்க இருக்கிற நேர்பை கோயில் ஒரு தர்மகத்தாவா இருக்கிறவர். அவர் நெத்தில அப்படியே கருப்பா இருக்கும், அவர் பொட்டு வச்சு கரையல்னு இருக்கும். அவர் வந்தார் பார்க்க. அப்ப பார்க்கும்போது அவர் சில காரியங்களுக்கு என்னை தேடி வருகிறார். அவருக்கு ஒரு பெரிய காரியம் அவர்களுக்கு நான் செய்து கொடுக்கிறேன். அப்ப அவர் சொன்னார், என்ன சகோதரர் உங்க நெத்தி கருப்பா இருக்கு அப்படின்னு. இந்த இதெல்லாம் வச்சு அப்படியே போயிடுச்சு, அவ்வளவு பக்தியான. எங்க சார் எவ்வளவு நான் பக்தியா இருந்தோம். நீங்க ஒரு ஃபாதர், ஒரு கிறிஸ்தவர், நான் பக்தியா கும்பிட்டேன். எந்த சொந்த பந்தம் உறவு, அவன் இவன் அரசியல்வாதி, தெரிஞ்சவன் போனவன் வந்தவன் தலைவன் எவன் எனக்கு உதவி செஞ்சான்? என் தெய்வம் எங்க உதவி செஞ்சது? ஆனா நீங்க தானையா அந்த கிறிஸ்து ஆண்டவர் இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறபடினால நீங்க தானையா என் புள்ள வாழ்க்கைக்கு படிப்புக்கு உதவி செய்றீங்க. என் புள்ள படிக்கணும்னு நீங்க அக்கறைப்படுறீங்களையா? என் பொண்ணுக்கு, என் குடும்பத்துக்கு ஒரு வழியை திறந்து விட்டீங்களையா? என்னாலாம் இவ்வளவு தூரம் போக முடியுமா? அதெல்லாம் நாங்க எட்டி பார்க்க முடியுமா? இந்த படிப்புலாம் படிக்கிறதுக்கு நாங்க தகுதியானவர்களா?
ஆக உங்களுக்கு தனியா உதவி செய்யற குணம் இருக்குது. நான் என் நெத்தியே கருப்பா போச்சு, பொட்டையும் பட்டையும் போட்டு அப்படி என்று சொன்னார். சொல்லிய பின்பு இன்னொன்னு சொன்னார். எப்படி சகோதரர் தீபாவளிலாம் எப்படி இருக்கு உங்களுக்குன்னு கேட்டேன். அதை ஏங்க கேட்குறீங்க? இப்பதான் எங்க அத்தை புருஷன் செத்துட்டாரு, அதுக்கு ஒரு 10,000-12,000 5,000 பணம் தேவை, போராட்டம் உள்ள ஒரு வாழ்க்கையா போய்கொண்டிருக்கிறாரு இந்த தீபாவளி நேரத்தில் அப்படின்னாரு. ஆமாங்க, தீபாவளிலாம் எங்கெங்க இருக்குது, இப்போ எதுவும் கிடையாது, எல்லாம் போச்சு. அதான் நீங்க எல்லாத்தையும் மாத்திட்டீங்களே. அவர் சொல்றாரு, எல்லாத்தையும் நீங்க மாத்திட்டீங்களே. என்ன நாங்க மாத்திட்டோம்னு கேட்டேன். ஆமாங்க, அந்த காலத்துல எண்ணெய் என்னைக்கு வைப்போம்னா அந்த தீபாவளிக்கு தான் நெத்தில உச்சில எண்ணெய் வைப்போம். ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை எண்ணெய் வச்சு குளிப்போம். ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை கோழி கறி, அன்னைக்கு தான் இட்லி கறி தோசை கறி, அன்னைக்கு தான் புத்து ஆடை புதிய துணி, மத்த எந்த நாளும் கிடையாது. ஆனா இன்னைக்கு நீங்களெல்லாம் வந்து அந்த ஏசப்பா புண்ணியத்துல இன்னைக்கு ஜனங்களெல்லாம் என்ன பண்றீங்க, ஆண்டவருக்குள்ள வந்துட்டாங்க. இப்போ நீங்க எப்ப பார்த்தாலும் பிரியாணி போடுறீங்க, எப்ப பார்த்தாலும் நீங்க பண்ற காரியங்கள் எல்லாத்தையும் பிரியாணி, அது இது கறி இதெல்லாம் போடும்போது இப்ப அந்த ஜனங்களுக்கெல்லாம் கல்யாணம் காட்சி எல்லாம் பண்றீங்க. அவங்க வீட்டில் நடக்கிற விழாக்களுக்கெல்லாம் வெறும் பிரியாணியா இருக்குது. இப்ப பார்த்தா எங்க எல்லாம் கூட எல்லா நாளும் ஒரு நாள் இப்ப என்ன பண்ற, எல்லாரும் எல்லா நாளும் கறி சாப்பிட்றோம், மீன் சாப்பிட்றோம், முட்டை சாப்பிட்றோம், எல்லாம் நடக்குது. பட் அன்னைக்கு தீபாவளி என்ன மாதிரி இன்னைக்கெல்லாம் கிடையாதுங்க. அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் காலம் மாறிடுச்சு, அதெல்லாம் உங்களை போன்றவர்கள் நீங்க மாத்திட்டீங்க அப்படின்னாரு. அன்பான தேவ ஜனமே, அவங்களே மனம் திரும்பிட்டாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், நம்ம பிள்ளைங்களுக்கு வேதம் என்ன சொல்லுது வாசிங்க, விக்கிரகங்களை உண்டாக்க வேண்டாம், சொரூபங்களை உண்டாக்க வேண்டாம், உங்களுக்குன்னு சிலையை நிறுத்தாமலும் சித்திரம் தீர்க்கப்பட்ட அதை அந்த சித்திரத்தை மனுஷ கையினால் செஞ்சு தெய்வம் என்று சொல்ற அந்த சித்திரம் தீர்க்கப்பட்டதை நீ நமஸ்கரிக்க வேணாம், வணங்க வேணாம். ஆனா நம்ம என்ன பண்றோம், அவன் பட்டாசு வெடிச்சா நம்ம பட்டாசு வெடிக்கிறோம், அவன் பட்டாசு வெடிச்சா நம்ம பட்டாசு வெடிக்கிறோம். பட்டாசு யாருக்கு வெடிக்கிறான் சொல்லுங்க, யாருக்கு வெடிக்கிறான் சொல்லுங்க, பட்டாசு யாருக்கு வெடிக்கிறான்? செத்து போய் நேத்து பார்த்தேன், இந்த பக்கம் ஒரு பணத்தை தூக்கி போறாங்க. நேத்து காலில இருந்து தலைவலி எடுத்துக்கிச்சு, அவ்வளோ பட்டாசு வெட்டி தாங்க முள்ள, பின்னாடி சுடுகாடு. செத்ததுக்கு வெடிக்கிறானா ஒண்ணு, சாவுக்கு வெடிக்கிறானா. அப்புறம் என்ன பண்றான், அவன் திருவிழான்னு சொல்றானே, திருவிழான்னு அதுக்கு வெடிக்கிறானா சொல்லுங்க, ஏதாவது அதுக்கு வெடிக்கிறானா? நல்லதுக்கும் வெடிக்கிறான், கெட்டதுக்கும் வெடிக்கிறான். அப்போ தேவன் என்ன சொல்றாரு, சொரூபங்களையும் விக்கிரகங்களையும் அவைகளை சித்திரம் தீர்க்கப்பட்ட மனுஷ கையினால் செய்யப்பட்டதை அவன் தெய்வன்றான். அதை வணங்கவும் கூடாது, அதை நீ நமஸ்கரிக்கவும் கூடாது, அவங்க பண்ற மாதிரி நீங்க பண்ண கூடாது என்று சொல்லுகிறார். அப்ப அவன் யாருக்கு பண்றான், செத்தவனுக்கு பண்றான். அப்ப உனக்கும் எனக்கும் ரத்தம் சிந்தி அவர் மரித்து அவர் ரத்தத்தை சிந்தி உன்னை என்னை மீட்டாரே அந்த கல்வாரி நாயகன் இயேசு, அவர் உயிருள்ள தெய்வமா அல்லது அவன் செத்தவனுக்கு அவன் பட்டாசு பணத்தை கறி ஆக்குறானே அவன் தெய்வமா? யாரு தெய்வம் சொல்லுங்க, புரியுதா இல்லையா? கம்முன்னு உட்கார்ந்து இருக்க கூடாது, வாயை திறக்கணும். எவிடேசர் கிட்ட டாக்டர் கிட்ட நம்ம கிளினிக் ஒருத்தர் வந்துக்கிறார். சார், என் தம்பி 4 பாக்ஸ் பட்டாசு பெட்டி 40,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கிறான். ஒரு பாக்ஸ் 10,000, 40,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கான். ஒரு பாக்ஸ் எடுத்தா தரேன், நீங்க எடுத்து போய் வீட்டுல குடும்பமா நீங்க வெட்டிக்கினாரா. இவர் சொல்லிக்கிறாரு, நாங்க அதெல்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு. ஓ ஆமாம்ல, சார் சார் சாரி சார், சாரி சார், தப்பா நினைச்சுக்காதீங்க சார். இப்ப நீங்களும் தான் என்ன பண்ணிருப்பீங்க, இந்த வீடியோவை பார்க்குற கேட்கிற இணையதளத்தில் பார்க்குற கேட்கிற நீங்களும் சரி, நேரில் சபையில் இருக்கிற நீங்களும் சரி, நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, வாங்கியிருப்பீங்க. வாங்கலாமா?
அதை தொடவும் கூடாது, அதை பத்த வைக்கவும் கூடாது. அது பத்த வைப்பதும் அதை தொடுவதும் அதை வாங்குவதும் பிள்ளைகளுக்கு கொடுப்பதும் அல்லது நம்ம வெடிப்பதும் அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அதை தொடவும் கூடாது, அதை நமஸ்கரிக்கவும் கூடாது. அப்படி நீங்க பண்ணினால் அவர் எரிச்சல் உள்ள தேவன். அவர் எப்படிப்பட்ட தேவனா? எரிச்சல் உள்ள தேவன். அவர் உன் மேல என்ன பண்ணுவாரா? அவர் எரிச்சல் உள்ள தேவன். உன்னை நான் எரிச்சு போட்டுருவேன். அவர் எப்படிப்பட்டவரா? எரிச்சல் உள்ள தேவன். நான் உன்னை எரிச்சு போட்டுருவேன். அப்ப 5ஆம் வசனம் என்ன சொல்றாரு? திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரும், போரடிக்கும் காலம் இருக்கும், விதைக்கும் காலம் வரைக்கும், திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் உங்க அப்பத்தை நீங்க திருப்தியா சாப்பிட்டு, நீ உன் அப்பத்தை கர்த்தர் உன் கையின் பிரயாசத்தை அவர் ஆசீர்வதிக்கிறத நீ திருப்தியா சாப்பிடணும். உன் தேசத்துல, உன் ஊர்ல, உன் பட்டணத்துல, உன் தெருவுல, உன் வீட்டுல நீ என்ன வரப்ப திருப்தியா சாப்பிட்டு, எப்படி திருப்தியா சாப்பிட்டு உன் வீட்டுல உன் ஊர்ல நீ எப்படி இருப்பியா? சுகமாய் குடியிருப்பீர்கள். எப்போது? எப்போது சொல்லுங்க. இப்போதும் எப்போதும் எல்லாவற்றுக்காகவும் தந்தையா கடவுளுக்கு நன்றி பலி செலுத்திடுவோம். எப்படி? இப்போதும் எப்போதும். இப்போதுன்னா இன்னைக்கும் நாளைக்கும், இன்னைக்கும் சாயங்காலமும், நாள ராத்திரிக்கும், நாள பகலுக்கும் பட்டாச வேடி வேடின்னு வெடிக்கத்தான் போறேன்னு. அது யாருக்கு பலி? நன்றி பலி. அது உகந்த காணிக்க, துதி பலி. அது சுகந்த வாசனை. நீ சுகந்த வாசனை உன்னை திருப்தியா வாட வச்ச, திருப்தியா சாப்பிட வச்ச, திருப்திகரமா ஒரு துணியை கட்டினாலும் திருப்தியா கட்டிக்க, திருப்தியா சாப்பிட, திருப்தியா வாட வைக்க, திருப்தியா வாட வச்ச அந்த தேவனுக்கு, அந்த தேவனுக்கு நீ திருப்தியா வாட வச்சவருக்கு நன்றி பலிகளையும் துதி பலிகளையும் அந்த தேவனுக்கு நீ செலுத்தும் போது உன் தேசத்துல, உன் வீட்டுல, உன் குடும்பத்துல, உன் இருதயத்துல நீ என்ன செய்வே? நீ சுகமாய் குடியிருப்பாய். அல்லேலூயா. நீ நன்றாய் சாப்பிட்டு, நீ திருப்தியாய் சாப்பிட்டு நீ என்ன பண்ண போற? நீ சுகமாய் குடியிருப்பாய். அல்லேலூயா. நீங்க நன்றா சாப்பிடணும், திருப்தியா சாப்பிடணும், சுகமா குடியிருக்கணும்னா நீ என்ன பண்ண கூடாது? பட்டாச பட்டாச கொளுத்த மாட்டேன். பட்டாச கொளுத்தனா ஏசப்பா கொளுத்துவார். சொல்லு. பட்டாச பட்டாச தொட்டாலும் கொளுத்தனாலும் ஏசப்பா கொளுத்துவார் என்னையும் குடும்பத்தையும். அடுத்த வசனம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். வேகமாக பதிகளா, நீங்கள் அவரால் இயேசுவால் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிற. நல்ல கவனிங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27. அங்க ஆண்டவர் சொல்றார், நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம். நீங்கள நானும் யாரால பெற்ற அபிஷேகம்? சத்தமா சொல்லுங்க. யாரால? 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 அபிஷேகம் யார் கொடுத்தது? அபிஷேகம் யார் கொடுத்தது? ஓ ரபா கா 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 கி கி கோ 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 கோ. யார் கொடுத்தது? யார் கொடுத்தது? நரகா சொன்னா வாயை தரங்கப்பா. நீங்க பண்றத பார்த்தா அட்வான்ஸா வெடிச்சிட்டீங்க போல தெரியுது. இன்னொரு கேள்வி எழும்புது. அப்பா நாளைக்கு தான் வெடிக்க கூடாது, நாளைக்கு வெடிக்கலாமா? நீ என்னைக்கு வெடிச்சாலும் நீ வெடிச்சு போயிடுவ. எப்படி? நீ உன் வீட்டாரும் யாரும் எடுக்கணும். இப்போதும் எப்போதும் எல்லாவற்றுக்காகவும் தந்தையா கடவுளுக்கு நன்றி பலி செலுத்திடுவே. துதி பலி
அது உகந்த காணிக்க, நன்றி பலி, அது சுகந்த வாசனை. எப்போ? இப்போதும் எப்போதும். எடுக்கி இப்பவும் சரி, சாயங்காலமும் சரி, ராத்திரிக்கா வச்சிடலாம். ஆண்டாளுக்கு கேட்டுச்சுன்னா எப்படியும் போய் சொல்லுவா. அடுத்த வாரம் சுந்தரத்துக்கு தெரிஞ்சா அடுத்த வாரம் எப்படி போய் ஊதிடுவா. அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது? யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்போதும் எப்போதும், ராத்திரிக்கும் நாளைக்கும் நாளன்னைக்கும் தானே, என்னைக்கும் நீ என்ன பண்ணக்கூடாது? அதை பார்க்கவும் கூடாது, அதை தொடவும் கூடாது, அல்லது கொளுத்தவும் கூடாது, அதை நீ பிரவசிக்கவும் கூடாது, அதை நீ நமஸ்கரிக்கவும் கூடாது. நீ இப்போதும் எப்போதும் எல்லாவற்றிற்காகவும் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி பலி செலுத்த வேண்டும். ஏன்னா அப்படிப்பட்டவர்கள் தான் என்ன செய்ய முடியுமா? அவர்கள் நன்றாய் சாப்பிட்டு திருப்தியாக சாப்பிட்டு அவர்கள் என்ன செய்வார்களாம்? அவர்கள் வீட்டிலே, அவர் கிராமத்திலே, அவங்க பட்டணத்திலே அவங்க எப்படி இருப்பார்களாம்? சுகமாய் குடியிருப்பார்கள். நீங்கள் நானும் சுகமா குடியிருக்கிறேங்க, அது போதுங்க, அது போதும், இதெல்லாம் வேண்டாம். வாசிங்க 1 யோவான். ஆண்டவரால பெற்ற அபிஷேகம் நமக்குள்ள இருக்குது. பால் நமக்குள்ள என்ன இருக்கிறது? யாரால பெற்ற அபிஷேகம்? ஆண்டவர் தேவனால் பெற்ற அபிஷேகம். அந்த அபிஷேகம் எனக்குள் இருக்கிறது. பாத்தீங்களா? ஒரு வரம் உங்களுக்கு போதிக்க தேவையில்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏம்பா சுந்தர, இன்னும் நீ ஞானசானம் கூட எடுக்கல, சர்ச்சுக்கு போய்க்கிற, இதுக்குள்ள நீ பட்டாசை தொட மாட்டேன்றீங்க, நியாயமா இது? ஏம்பா ஏழுமலை, நீ இன்னும் அப்பதான் நம்ம புதுசா ஆண்டவர் ஏத்துக்குன்னு இன்னமும் எங்க வீட்டாலாம் கொளுத்துன்னு கொளுத்துறோம். இன்னமும் அந்த ஏழுமலையும் இந்த புனிதாவும் இன்னமும் அந்த பட்டாசுன்னு பார்க்காதவங்க மாதிரி இருக்கிறீங்களே. டேய், ஏ விசால, ஏ தினேஷ, ஏ கார்த்திகா, என்ன பண்ற? வா, நம்ம வீட்டுல உங்க வீட்டுல வாங்கி கொடுக்க மாட்டாங்க, ஒப்பனை அம்மா வாங்கி கொடுக்க மாட்டாங்க. வாங்க வா, இந்த பாப்பா பிடிக்குது பாரு, கூட பிடி இந்த நமக்கு அவங்க என்ன பண்ணக்கூடாதான்? என்ன சொல்லக்கூடாது? வசனம் என்ன சொல்லுது? நான் தேவனால் ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன். அபிஷேகம் பண்ணப்பட்ட நமக்கு, உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்கார அக்கத்து வீட்டுக்கார என்ன பண்ணக்கூடாது? நீ கடையில போய் சாமான் வாங்க போவான், சொல்லுவான் மல்லி கிடக்குறேன், என்ன செல்வி சும்மா என்னமோ ஆண்டவர் வாங்கி கூட பிள்ளைங்கிட்ட 2 பொம்பளை பிள்ளைங்க வச்சுக்கிறேன், எதனா அதுக்கு பெரிய வெடியில வானா, இந்த புடி நான் சும்மா தரேன், எடுத்து போய் சும்மா அந்த புள்ளிக்கிட்ட அப்படியே என்னது சொய்பானம் புசுபானுவாங்களே, ஏதாவது ஒண்ணு இந்த எடுத்து வா அப்படின்னுவான். பிசாசு அப்படிதான் பண்ணுவான். நீ சும்மா கொடுத்தாலும் வேணாம் சாமி, நீ வச்சுக்கோ, நீ சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நன்றி. என்ன அக்கா வானுவோ வாடான்ற, இதே அண்ணன் வந்து இந்த முருகல் அண்ணன் வந்துதா நான் கொடுத்தா எடுத்து முட்டு போறேன் அப்படின்னுவா. எப்படி அண்ணனை போடும் அப்படி அண்ணன் போவாரு. அண்ணன் பண்ண எப்ப அதெல்லாம் வேணாம்பா, என் வீட்டுக்கு ஆகாதுப்பா அப்படின்னு. அட அக்கா செல்வி அக்கா வந்து நான் கொடுத்தா வாங்கினு என்னடா நீ அப்படின்னுவான். அப்ப வேதம் என்ன சொல்லுகிறது? தேவன் நம்மை அவருடைய அபிஷேகத்தினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சில ஆட்களை பார்க்குறேன், மூஞ்சி முகரெல்லாம் கீழே குனிஞ்சுக்கு நிற்குது. இப்போ என்ன நேத்து அட்வான்ஸா நான் வாங்கி வந்து வச்சுட்டேன், 1-2 வெடிச்சிட்டேன், என் கதை என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. போனது போகட்டும், வர வேண்டியது நடக்க வேண்டியது இருக்கிறத எடுத்து ஏதாவது தண்ணி குட்டை குளம் கடல் இருந்தா தூக்கி அப்படி போட்டுரு. அப்படி இல்லையா அது என்ன பண்ற, வீட்டாண்ட ஒரு பள்ளம் எடுத்து போச்சுடு. அப்படி இல்லையா அது மேல எடுத்து போய் போட்டு நல்ல மோட்டர் ஆன் பண்ணி தண்ணியை ஊத்தி புஷ்னு எல்லாத்தையும் இது பண்ணி விட்டுரு. அவரால நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கோம். அந்த அபிஷேகம் பரிசுத்தமானது. அவரால் நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். அபிஷேகம் பண்ணப்பட்ட நமக்கு வந்து ஒருத்தன கடகாரன் சொல்லக்கூடாது, பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லக்கூடாது. இதெல்லாம் நாங்க பார்த்துட்டு வந்தோங்கப்பா, வேலையை பாரு பண்ணி, நீ இன்னும் அழிஞ்சுக்கினுக்கிற, நான் அதுல இருந்து நான் மீட்கப்பட்டுட்டேன். எங்க அப்பா என்ன அவர் சொந்த ரத்தத்தால கழுவி என்னை அபிஷேகம் பண்ணி வச்சுக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க பாருங்கப்பா, அப்பா என்ன பண்ணிக்கிறாரு?
அபிஷேகம் பண்ணிக்கிறாரு. மூக்காமுத்து பொண்ணு என்ன கொடுத்துச்சான்னு தெரியல, கொடுத்துச்சா? ஆமா, அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணி வச்சுக்கிறாரு ஆண்டவர், அல்லேலூயா. ஆக தேவன் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். ஒருவரும் உங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, ஒருவேளை ஞானஸ்நானம் எடுத்த ஆளா இருந்தாலும் சரி, எடுக்காத நபராக இருந்தாலும் சரி, ஆக பல ஆண்டு காலமாக இருந்தாலும் சரி, இப்பதான் புதுசா வந்திருந்தாலும் கர்த்தர் ஒரு நாள், ஒரே ஒரு நாள் அவர் சமூகத்தில் வந்துட்டு அவர் உனக்கு போதிச்சிருக்கிறார். அந்த போதனையினால் நீ ஞானஸ்நானம் எடுக்கலனா கூட பரவாயில்ல, ஒரு நாள் தேவனுடைய போதனையில் ஒரு ஆராதனையில் கலந்து கொண்ட உனக்கு கர்த்தர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் அபிஷேகம் பண்ண உன்னை, அட பரவாயில்ல சுந்தர் வெடிப்பா, இன்னும் பாலாக்கா அப்பா இன்னைக்கு பிரசங்கம் பண்ணாரு, என்ன நான் வர வெடி கொஞ்சம் வாங்கி வச்சுட்டேன், என்ன பண்ண சுந்தர தெரியாத போ, அப்பா பார்த்துனா இருக்க போறாரு, இங்கிருந்து சொல்லணும்னா நான் தான் சொல்லணும், அதனால கண்டுக்காத போய் கொளுத்துரு அப்படின்னு நம்ம ஜனங்க என்ன பண்ற கூடாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்களுக்கு என்ன பண்ணிடக்கூடாது, பணத்தை கரியாக்குங்க. கர்த்தர் உனக்கு கொடுக்கிற ஒவ்வொரு பணமும் ஆண்டவர் அவர் உழைப்புல, அவர் கொடுத்து உழைப்பு கொடுத்து சம்பாதிக்கிற பணம். அந்த பணம் ஒருபோதும் நெருப்பாக கூடாது, அது கறி ஆகக்கூடாது. அது என்ன ஆகலாம்னா, ஒரு ஆட்டுக்கறியோ மாட்டுக்கறியோ கோழிக்கறியோ ஏதோ ஒரு கறி எடுத்து சமைச்சு சந்தோஷமா சாப்பிடு. இன்னைக்கு தீபாவளியே இந்த சாப்பிடு அப்படி சொல்லக்கூடாது. நமக்கு என்ன நாளும் எங்க அப்பா உலாவுகிற வாசம் பண்ணுகிற நாள், அல்லேலூயா. அதனால அன்னைக்கு தான் அது அன்னிய ஒரு மனுஷன் சொன்னாரு, சார் எல்லாம் இப்ப மாறி போய் சார், தீபாவளி எங்க இருக்கு, பொங்கல் இருக்குது, எல்லா நாளும் தான் நீங்க எல்லாம் சூப்பரா பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி. அம்மா போன வாரம் ஒரு பிரசங்கம் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க, ஆபிரகாம் என்ன கேட்டாரு, தேவனை பார்த்து, ஆண்டவரே ஒரு 40 நீதிமான் ஒரு ஊர்ல இருந்தா அந்த ஊரை அழிக்க மாட்டீங்கல்ல, ஒரு 30 நீதிமான், 20 நீதிமான், 10 நீதிமான், 15 நீதிமான், 5 நீதிமான் இருந்தா அந்த ஊரை அழிக்க மாட்டீங்கல்ல அப்படின்னு கேட்கிறாருல்ல. ஆம், அந்த ஊரை ஒரு 5 நீதிமான் இருந்தால் நான் அழிக்க மாட்டேன் என்று சொன்னாரே. அப்ப எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் நீதிமான்களாக இருந்தா அந்த ஊரே உன்னை பார்த்து மனம் திரும்புதலுக்குள்ளாய் கர்த்தருக்குள்ள வருவார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக பேர் சர்ச்சுக்கு தாங்க வரல, ஆனா அங்க இருக்கிற போதனைகளை, இங்க நடக்கிற நடப்புகளை அவர்கள் கண்ணால பாக்குறாங்க. சர்ச்சுக்கு போற ஜனங்கள்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளா பாருங்க. டாக்டர் கிட்ட ஒருத்தர் என்ன சொல்ற, 10,000 ரூபாய் ஒரு பாக்ஸ் எடுத்து போங்க வெடிங்கன்னும் போது அவர் சொல்றாரு, நாங்க அதெல்லாம் பண்ணுவோம். ஓ அப்படியே, ஓகே ஓகே, சாரி சாரி சார், சாரி சார், சாரி சார், சாரி சார், அதனால நீங்கெல்லாம் அதை வெடிக்க மாட்டீங்கல்ல. அப்ப பாருங்க, நம்ம வெடிக்க மாட்டோம் பட்டாசுன்றது அவங்களுக்கு தெரியுது. அதை தான் சொல்றேன், ஆண்டவராகிய தேவன் நம்ம யார் என்பதை உணர்த்துகிறார், நம்ம யார் என்பதை உணர்த்துகிறார். எனவே அடுத்து வாசிங்க. பாத்தீங்களா, அந்த அபிஷேகம், உனக்கு இருக்கிற அபிஷேகம் சகலத்தை குறித்து போதிக்கிறது. உனக்கு ஒருத்தன் வேற ஆள் வந்து என்ன பண்ணக்கூடாது, வேற யாரும் உனக்கு போதனை பண்ணக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம், இதை செய் அதை செய் அர்த்தம் சொல்லக்கூடாது. உனக்கு அந்த அபிஷேகம் உனக்கு கொடுக்கப்பட்டாயிட்டு, உனக்கு அந்த அபிஷேகம் உனக்கு சகலவற்றில் உனக்கு போதிக்கிறது. இது சத்தியமா இருக்கிறது, இந்த வார்த்தை சத்தியம், சத்தியமா இருக்கிறது. இது பொய் கிடையாது. அல்ல சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை இது பொய்யா, இது பொய்யா, மெய், இது பொய்யா, இது உண்மையான வார்த்தை, இது பொய் அல்ல. அது உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை சத்தியம் போதித்தபடியே யார்ல நிலைச்சிருக்கணும், ஏசப்பாக்குள்ள அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அப்ப நம்ம ஒரு பட்டாசையோ இல்ல அவன் ஏதோ செஞ்சு கொடுத்ததையோ நீ வாங்கி பருகவோ அதை சாப்பிடவோ அதன்படி நடக்கவோ நீ செய்யப்படும் பொழுது அது உனக்கு உகந்தது அல்ல. ஆண்டவராகிய தேவன் அவருடைய பிள்ளைகளாய் அவருக்குள் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அந்த காரியத்தை நம்ம செஞ்சோம்னா ஆண்டவரை விட்டு விலகுகிறோம். அல்லேலூயா. அவர் கொடுத்த அபிஷேகம் சுத்தமானது, அவர் கொடுத்த அபிஷேகம் பரிசுத்தமானது. அந்த அபிஷேகத்தை பெற்று நம்ம அது அப்படியே நம்ம நிலைத்திருக்க வேண்டும் அந்த அபிஷேகத்தில். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது வாசிங்க. இப்போ எது வாசிங்க, இப்போ யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வேகமா வாசிங்க. யாத்ராகமம் 20 1 முதல் 5 வாசிங்க. யாத்ராகமம் 20 1 இருந்து, தேவன் பேச சொன்ன சகல வார்த்தைகளையும் உன்னை, பாத்தீங்களா, தேவன் பேசி சொன்ன சகல வார்த்தைகளையும் அடிமத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து
புறப்பட பண்ணின. இப்ப உங்களை என்னையும் நம்ம எல்லாம் எங்க யாருக்கு அடிமை? சாத்தானுக்கு அடிமையா. எகிப்து என்றால் பாவம், பாவத்துக்கு அடிமையாய் நம்ம அடிமைத்தனத்தை ஆவியாகி எகிப்தில் வாழ்ந்து வந்தோம். எகிப்தாகிய பாரம்பரிய வாழ்க்கை, நம் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம ஏற்கனவே வாழ்ந்துட்டோங்க. அல்லையா சொல்லுங்க. ஏற்கனவே நம்ம எல்லாம் பட்டாசை பிடிச்சிக்கிறோமா இல்லையா? சொல்லுங்க, பிடிச்சிக்கிறோமா இல்லையா? கொளுத்திக்கிறோமா இல்லையா? அப்ப அடிமைத்தன வீடாகிய அந்த எகிப்தாகிய பாவத்துல நம்ம வாழ்ந்து வந்துட்டோம். அங்க வாழ்ந்து வந்தோம். அதிலிருந்து இப்ப நம்ம மீட்கப்பட்டுட்டோம். அடிமைத்தன வீடு, அந்த அடிமையில இருந்தோம். யாருக்கு அடிமை? பொல்லாத்துக்கு அடிமையா இருந்தோம். அதிலிருந்து இப்ப ஆண்டவர் மீட்டாரு. அப்போ அங்கிருந்து பாவத்திலிருந்து புறப்பட பண்ணினவர் உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அங்கிருந்து புறப்பட பண்ணினவர் யாரு? உன் தேவனாகிய கர்த்தர். அங்கிருந்து புறப்பட பண்ணி இப்ப எங்க கொண்டாண்டாரு? பாலும் தேனும் ஓடுகிற இஸ்ரேல் கானானுக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்து விட்டார். இங்க வந்து அவர் சொந்த ரத்தத்தால் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். அப்படி வார்த்தை பொய் உரையாதது. அவருக்குள்ளே நாம் நிலைத்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப அவருக்குள்ளே நிலைத்திருக்கிற நாம் மேற்கொண்டு என்னையன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பாக ஒரு சொரூபத்தையாவது யாதொரு விக்கிரகத்தையாவது, தூங்குறவங்க நல்லா கவனிங்க, யாதொரு சொரூபத்தையும் விக்கிரகத்தையாவதும் நீ உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை உண்டாக்கும் வேணாம், நீ அவைகளை நமஸ்கரிக்க வேணாம். அதை நீ நமஸ்கரிக்க வேண்டாம், உண்டாக்கவும் கூடாது, அதை நமஸ்கரிக்கவும் கூடாது, அதை நீ சேவிக்க கூடாது, நான் பிரவேசிக்கவும் கூடாது, அது கூட நீ போகக்கூடாது, அது கூட வாடக்கூடாது, அதே போல இருக்கக்கூடாது. அன்பான தேவ பிள்ளையே, ஒரு பையன் கேட்டனா, எங்க தம்பி நிக்கல எங்கப்பா உள்ள உட்கார வச்சேன், ஓடி போயிட்டேனா, இங்க தான் உட்கார வச்சேன். அதை பிடிச்சி உட்கார வைக்க முடியல அந்த பையனை. இப்போ நான் என்ன பண்றது தெரியல. இன்னும் பெரியவனா அந்த மாதிரி நான் கொஞ்சம் வளர்ந்து வரும்போது என்ன பண்ண போதே தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன பண்றது, பாவம் படியா தபிக்குது அவங்க தாய் பாட்டியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசி, மேற்கொண்டு வாசிங்க. அடுத்த வசனம். நான் எரிச்சல் உள்ள தேவன். அவர் எப்படிப்பட்ட தேவனா? அவர் எரிச்சல் உள்ள தேவன். ஆண்டவர் அவர் எரிச்சல் உள்ள தேவன். அவர் எரித்து போட்டு விடுவார். அவருக்கு எரிச்சல் கலப்பாத. பிள்ளைங்களை பார்த்து டேய் ஆத்திரத்தை கலப்பாத சொல்லுவோம். சொல்ல மாட்டோமா? சொல்லுங்க. இப்ப புள்ள வந்து பட்டாசு கேக்குது, நீ என்ன பண்ணணும்? டேய் எரிச்சலை உண்டாக்காத, போயிடு. சொல்லுமா? சொல்லுமா? சொல்லக்கூடாதா? சொல்லுமா? சொல்லக்கூடாதா? புள்ள வந்து கேக்குது. இப்ப தீபாவளிக்கு வந்து மா எனக்கு புது துணி எடுத்து கொடு, எல்லா பசங்களும் புதுசா நாளைக்கு காலேஜுக்கு போட்டுன்னு வரோம், வேலைக்கு போட்டுன்னு வரோம், புது துணி எடுத்து கொடு. அப்படியேம்மா கொப்பம் வச்சோம், கொப்பம் வச்சோம், போலாம் போலாம் போலாம், உங்க அம்மா வச்சோம், அம்மா வச்சோம் அப்படி சொல்லுவோமா? இல்ல ஏய் என்ன எரிச்சல் உண்டாக்காத. நமக்கு அப்ப தீபாவளியா? அறிவு கட்டம் எவனை கொண்டாடி கிடக்கிறான். எப்ப நீ அங்க போய் உட்காரு, இங்க உட்காரு, உள்ள உட்காரு. என்னது என்னது? திரும்பி பார்த்து பிள்ளை என்ன பண்ண? எனக்கு எரிச்சல் உண்டாக்காத, போயிடு கம்முனு. இன்னும் 2 மாசம் 1 மாசம் தாங்க இடையில, நவம்பர் மட்டும் தாங்க. அப்பா கிட்ட நல்லா ஜெபம் பண்ணு. போன வருஷம் எடுத்த துணியை விட இந்த வருஷம் உனக்கு டபுள் மடங்கு 5000 ரூபாய்க்கு எடுக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிறேன். அந்த பணத்தை வானத்திலிருந்து அப்பா அனுப்பணும் அப்படின்னு அம்மா அப்பா என்ன பண்ண பிள்ளைங்களை பார்த்தே. அப்படி எரிச்சல் உள்ள ஆண்டவர் யார் மூலம்? நீங்க பாட்டுன்னு பிள்ளைங்க கேட்டா அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி எதுக்கு பார்த்தாலும் நம்ம வாங்கி கொடுக்கிறோம். அப்படி இல்லை பிரியமானவர்களே. ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவன்? அவர் எரிச்சல் உள்ள தேவன். வாசிங்க அந்த பாயிண்ட் வாசிங்க. நான் எரிச்சல் உள்ள தேவன், என்னை பகைக்கிறவர்களை குறித்து. பாத்தீங்களா? என்ன பகைக்கிறவன்னா நான் அபிஷேகம் பண்ண, நீ உன்னை அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிற, நீ என்ன பகைச்சிக்குன்னு போய் அந்த காரியத்தை செய்யற, அப்ப உன் மேல நான் எரிச்சல் உள்ள தேவனா இருப்பேன். அது யார் மூலமா எரிச்சல் ஆவார் சொல்லுங்க? யார் மூலமா எரிச்சல் ஆவார் சொல்லுங்க?
யார் மூலமா எரிச்சல் ஆவாரு? இப்ப நீங்க தப்பு பண்றீங்க. இப்ப யார் மூலமா ஆண்டவர் எரிச்சல் படுவாரு? யார் மூலமா எரிச்சல் படுவாரு? போதிக்கிற போதகர் அம்மா போதிக்கிறவர்கள், அவர்கள் மூலமாகத்தான் ஆண்டவர் எரிச்சல் உள்ள தேவனாய் அவர் திருவுளம் பற்றுவார். இப்ப நாங்க அப்படி பண்ணா நாங்க எரிச்சலா அப்படி, என்ன பிரதர் இப்படி பண்றீங்க, நீங்க என்ன சிஸ்டர் இப்படி பண்றீங்க, என்னம்மா இதெல்லாம் சரியில்லை அப்படின்னா, ஐயோ பாஸ்டர் கோவப்படுறாரு, பாஸ்டர்களுக்கெல்லாம் கோவம் வரலாமா? எங்களுக்கு பாடம் எடுக்கிறது. பாஸ்டருக்கு கோவம் வரலாமா? அப்ப பாஸ்டர் கோவம் எப்படி வருமா? எரிச்சல் யார் மூலமா வரணுமா? யார் மூலமா எரிச்சல் வருமா? ஊழியக்காரி போதிக்கிற எங்க மூலமாகத்தான் உங்களுக்கு அந்த எரிச்சல் வரும். நாங்க தான் உங்களுக்கு கடிந்து சொல்ல முடியும். அப்போ அவரே நேரா வந்து எங்க மூலமா தாங்க உங்களை பேசுறாரு. அப்போ நான் இந்த மாதிரி தப்பு பண்ண, இந்த மாதிரி காரியத்தை செஞ்சா, நீ இதெல்லாம் பண்ணாக்கா நான் எரிச்சல் உள்ள தேவன். அப்புறம் எரிச்சல் உள்ள தேவன் என்னை பகைக்கிறவர்கள். அப்ப நீங்க என்ன பண்றீங்க? ஆண்டவருக்கு எரிச்சல் மூட்டுறீங்க, ஆண்டவரை பகைக்கிறீங்க. அப்ப நீங்க எரிச்சல் மூட்டும் போது, ஆண்டவரை பகைக்கும் போது, இந்த மாதிரி நம்ம காரியங்களை செய்யும் போது அதை நீங்க ஜாலியா எடுத்துக்கிறீங்க. ஜாலி அல்ல. ஆண்டவர் அவர் எரிச்சல் உள்ள தேவன், அவரை எரிச்சல் மூட்டுறீங்க, அவரை நீங்க பகைக்கிறீங்க. உடனே ஆயா சொன்னாங்களாம், வீட்டுல இந்த பையன் சும்மா இருக்க மாட்டு, ஒரு பையனுக்கு ஒரு ஆளுக்கு போன் பண்ணி, அப்பா என் பேர பையன் பட்டாசு கேட்குறான், வீட்டில் யாரும் வாங்கி கொடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் பட்டாசு வாங்கி கொடுப்பா, குழந்தைக்கு ஆசையா கேக்குது. யாரோ ஒரு நபர் என்ன பண்ணாரு சொன்ன உடனே பட்டாசு வாங்கி கொடுத்துட்டாரு. புள்ள என்ன பண்றான், எதை பட்டாசை கொளுத்தி வச்சுன்னு ஊதுறான். இப்போ இது கர்த்தருக்கு எரிச்சலா? இது கர்த்தருக்கு என்னது? அடுத்த பாயிண்ட் எரிச்சல், அப்புறம் பகை. இது கர்த்தருக்கு எரிச்சலையும் பகையும் உண்டாக்குமா உண்டாக்காதா? சர்ச்சைக்கே வராது ஒரு நபர், டேய் பட்டாசை வாங்கினது, பிள்ளைங்களா வாங்க வாங்க வெடிக்கலாம் வாங்க வாங்க அப்படின்றாரு. இப்போ சத்தியத்தில் உட்காந்துங்கிற பிள்ளைங்க நீங்க என்ன பண்ணோம்? மரியாதையா தூக்கி ஓடிவிடு. எங்க சுத்திங்க எடுத்துட்டு இப்ப பட்டாசு யாருக்கு வெடிக்க போற? எரிச்சல நீ தான் ஆண்டவருக்கு எரிச்சல் ஆகுறா. என் பிள்ளைகளை எண்ணி எரிச்சல் உண்டாக்குறியா? ஆண்டவருக்கு கோபத்தை உண்டாக்குறியா? ஆண்டவருக்கு பகை உண்டாக்குறியா? இதெல்லாம் தூக்கிட்டு போ அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ள அது வரக்கூடாது. எந்த வீட்டு வாசல்ல நம்ம ஆண்டவரை அந்த இடத்துல செத்தவனுக்கு சங்குவதும்படியா கொளுத்துறோமோ, எரிச்சலை உண்டாக்குறோமோ, அந்த தேவனாகிய கர்த்தர் எரிச்சல் படுவார். உங்க மேல அவரை பகைக்கிற உங்க மேல அவருடைய கோபாக்கனே, அவர் எரிச்சல். உங்க வீடு அவன் துக்கத்துக்கு அவன் அனுசரிக்கிறான், துக்கத்தை கொளுத்துறான், துக்கத்துக்கு பணத்தை கரியாக்குறான். அப்படிப்பட்ட வீடுகளிலே அடுத்த லெவல், நெக்ஸ்ட் லெவல் துக்கம். அது துக்க வீடாய் மாறிவிடும். எனக்கு அன்பானவர்களே, எரிச்சல் உள்ள தேவன் நம்ம வீடு துக்க வீடாய் மாறும். அல்லேலூயா. எந்த வீடா மாறும்? நம்ம வீடு சந்தோஷமா இருக்கிற வீடு, அழகா இருக்கிற வீடு. எப்படி? நம்ம திருப்தியா சாப்பிட்டு சுகமா குடி இருக்கிறோம். ஆனா நம்ம வீட்டுல என்ன நடக்கும்? துக்கம் வருமா? யாரால? தேவனுடைய எரிச்சல் நம்ம மேல வந்துருமா? தேவனை பகைக்கிறோமா? அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? மேற்கொண்டு வாசிங்க. பாத்தியா, பிதாக்களுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி பூட்டம் பாட்டை செஞ்ச அந்த அக்கிரமங்களை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிற இன்னைக்கு நம்ம அப்பாவோ அம்மாவோ இல்ல பிள்ளைகளோ அப்படி நம்ம பண்ணிட்டோம். 3ஆம் 4ஆம் தலைமுறை ஆண்டவராகிய தேவன் விசாரிக்கிறவர். அப்படின்னு என்ன அர்த்தம்? எழுந்துக்கவே முடியாது நம்மளால. அல்லேலூயா. நம்மளால எழுந்துக்கவே முடியாது. அவருடைய நியாய தீர்ப்பு விசாரித்துக் கொண்டே இருப்பா. ஓ நீ பண்ண தப்பு, நீ இப்படி பண்ண, இதை செஞ்ச அப்படின்னு கர்த்தர் விசாரித்துக் கொண்டே இருப்பா. நியாயம் விசாரித்துக் கொண்டே இருப்பா. 3-4 தலைமுறை. அல்லேலூயா.
அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16, கொலோசியர் 3:5. தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? கைகளை தட்டி கை இவ்வளவுதானா? கவனிங்க, தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் இருக்குதா? சொல்லுங்க, சம்பந்தம் இருக்குதா இல்லையா? சத்தமா சொல்லுங்க, வாய் தரங்கப்பா. சகோதரர், தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் இருக்குதா? இருக்குமா இருக்காதா? சொல்லுங்க, இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காதா? நம்ம வீடு கட்டி ஆண்டவர் கொடுத்த உடனே என்ன பண்றோம்? வெடிய கல்ல பாஸ்டர் வர மாட்டாரு. வெடிய கல்ல ஒரு பசு மாடை கொண்டாந்து வீட்டை சுத்தி அதை மூத்திரத்தை புடிச்சு தெளிச்சிட்டோம். இது விக்கிரகம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்? நம்மால 9 மணிக்கு பாஸ்டர் 10 மணிக்கு டைம் கொடுத்துருவார். அப்போ சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் எண்ணில் பொங்குதே. சொந்தக்காரன் ராத்திரி வந்துருப்பான். பாரு, காலையில மாட்டை கொண்டாந்து பசு மாட்டை ஊட்ட சுத்தி அது மூத்திரத்தை பிடிச்சி ஊட்டெல்லாம் தெளிச்சிட்டு இப்ப பாஸ்டர் வர வச்சு சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே. வேதனை சொல்லுது, தேவனுக்கும் தேவாலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் இருக்குதா? சொல்லுங்க, சம்பந்தம் இருக்குதா? சொல்லுங்களேன், இருக்குதா? இருக்குது, இருக்குதா இல்லையா? இப்ப சொல்லுங்க. குழந்தை ஆசையா கேட்டு யாரோ சொல்லிட்டு இருக்கிறாங்க, எல்லாமா கோயில பட்டாச்சு வாங்கும்போது, கடப்பாத்துல நான் வாங்கும்போது யாரோ பார்த்துட்டு இருக்கிறான். நான் பவுஞ்சூர்ல மதுராந்தகத்துல வாங்கும்போது யாரோ பார்த்துட்டு இருக்கிறான். அப்படியா? இப்ப தேவன் என்ன சொல்றாரு? தேவனுக்கு தேவாலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் இருக்குதா? இல்ல. அப்ப அப்படி ஏதாவது ஒரு சம்பந்தம் வச்சுட்டோம்னா அப்பா எரிச்சல் படுவாரா? உங்க மேல உங்களை பகைப்பாரா? சொல்லுங்க, உங்களை பகைப்பாரா? பகைக்க மாட்டாரா? உங்க மேல எரிச்சல் அடைவாரா? அடைய மாட்டாரா? அடைவார். எரிச்சல் வரும். அவருடைய பகைப்பாரு, உங்க மேல பகையா இருப்பாரு. அப்பா பாரு, என்ன பார்த்தா மட்டும் அப்பாவுக்கு பிடிக்க மாட்டுது. எப்ப பார்த்தாலும் அப்பா உன்னாண்ட கொஞ்சுவார். அப்பா வந்து அம்மா வந்து கொஞ்சுவாங்களா? ஏன்னா ஏசப்பா என்ன பண்றாரு? எங்க மூலமாகத்தான் உங்க மேல எரிச்சல் அடைவாரு, எங்க மூலமாகத்தான் உங்களை பகைப்பாரு. நீ தப்பு பண்ணிட்டு வந்த வாசகதரா வா அப்படின்னு கட்டி போடுறா. நான் சொன்னாரு எனக்கு அப்பா இல்லையே. தப்பு பண்ண ஆளை கண்டித்து உணர்த்து. குயவன் கையில மண் பாண்டம் கெட்டு போச்சு. அப்ப உன் கையில இந்த விசுவாசி கெட்டுடுச்சு, இந்த குடும்பம் கெட்டுச்சு, இதை தூக்கி பா அப்படின்னு போடாத. அதை திரும்ப என்ன பண்ணு? போட்டு மெரி மெரி மிதி. குயவன் கையில பாண்டம் செய்யறான், அது கெட்டு போச்சு, சரியா வரல, பொத்தலாயிடுச்சு, வளைஞ்சிச்சு, கோணலா இருக்குது. அதை தூக்கி போட்டுருன்னு சொல்லல, அதை திரும்ப போட்டு அந்த மண்ணை நல்லா மிதிச்சு அதை நல்லா பரட்டி மிதி. எதுல? கர்த்தருடைய வார்த்தையால மிதி, வசனத்தால மிதி, அபிஷேகத்தால மிதிச்சு திரும்ப அதை எடுத்து அந்த மண்ணை என்ன செய்? திரும்ப ஒரு அழகான பாத்திரமா உண்டாக்கு. அல்லேலூயா. இதுக்குத்தான் ஜனங்க என்ன பண்றதுல, என்ன இப்படி திட்டாரு, அதனால இனி நான் அந்த பக்கம் வரவே மாட்டேன், சர்ச்சு பக்கம் அப்படின்னு எங்கேயாவது ஒரு பக்கம் ஓடுத்து. ஆனா இன்னைக்கு இருக்கிற அற்ப சொற்பமான பாஸ்டர்மார்கள் சொல்ல விரும்பல நானே. அவங்கெல்லாம் வேதம் சொல்லுது, எரேமியா 23ஆம் அதிகாரம், அவங்க அறிவில்லாதவர்களாம். ஒரு சர்ச் இருந்தா அதுக்குள்ள ஆண்டவர் வாசம் செய்யணும். வேதம் என்ன சொல்லுது? தேவனுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் இருக்குதானா? இல்ல. அல்லேலூயா. அப்ப மேற்கொண்டு வாசிங்க. ஆண்டவர் யாருக்குள்ள வாசம் பண்றாரு? தேவனுடைய பிள்ளைகளுக்குள். நான் அவர்களுக்குள் வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி என்ன பண்றாரா? என்னது? உங்களுக்குள்ள உலாவறாரு. நீங்க தான் தேவனுடைய ஆலயம். உன் இதயத்துல என்ன பண்றாரா? வாசம் பண்றார். எப்போதும் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்.
உன் இதயத்துல உலாவி கொண்டிருக்கிறார். உச்சந்தல்ல உள்ள கால் வரையிலும் அவர் வாசம் பண்ணுகிறார், அவர் உலாவி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட உங்களுக்கு அவர் தேவனாய் இருக்கிறாரா? அவர்களுக்குள்ள வாசம் பண்ற, அவர்களுக்குள்ள உலாவற, அவர்களுக்குத்தான் நான் தேவன். என் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களுக்கு. இன்னைக்கு எவ்வளவு சர்ச்சு காலியா இருக்குது பாத்தீங்களா? சார ஏன் ஆட்கள் என்ன பண்றாங்க? இன்னைக்கு குதூகலமா நாளைய தினத்துக்காக ஆயத்தம் ஆகிக்கொண்டிருக்கிறார்கள். எப்படி குதூகலமா ஆயத்தமாய் கொண்டிருக்கிறார்கள். அப்போ தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரங்களுக்கும் சம்பந்தம் எது? சம்பந்தமே கிடையாது. அப்ப தேவனுடைய ஆலயம் என்றால் யாரு? 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 நான் தான். நான் அவர் வாழும் ஆலயம். அப்ப நான் அவர் ஆலயம். எனக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார், எனக்குள்ளே அவர் உலாவுகிறார். அவர் எங்க வாசம் பண்றாரு? அப்போ உனக்குள்ளே அவர் வாசம் பண்றாரு, உனக்குள்ளே உலாவுறாரு. அப்ப உனக்குள்ள வாசம் பண்ற ஆண்டவர், உனக்குள்ள உலாவுறாரு ஆண்டவர். ஒரு பட்டாசை கொளுத்தலாமா? இல்ல ஒரு பட்டாசை தொடலாமா? இல்ல பக்கத்து வீட்டுக்கார அதரசம் அத்தை இதை செஞ்சு கொடுக்குறான் தட்டுல ஒரு கறி குழம்பு ஊத்தி நம்ம கறி குழம்பு பார்க்கலையா? தொடலாமா? அதை பிரவேசிக்கலாமா? அப்ப நம்ம மட்டும் கொடுத்தா சாப்பிடுறாங்களப்பா, நம்ம கொடுத்தா சாப்பிடலாம், நம்ம கொடுக்கலாம், அவங்க சாப்பிடலாம். காரணம் நம்ம ஆண்டவர் அவர் உயிருள்ள தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன். அவர்கள் நமக்கு போதிக்க கூடாது. எப்போதும் மற்றவங்களுக்கு இடம் கொடுத்துறாதீங்க. குழந்தைங்க தானே சாப்பிடுது. ஏன் முத்துலட்சுமி வானான்ற? முத்துலட்சுமி இன்னிலிருந்து அந்த கேட்டு 2 பேரும் உள்ள போட்டு பூட்டிடும். வெளியே போவாத, பூட்டுரு. அதுதான் குழந்தைங்க தானே. எந்த குழந்தையும் அது கர்த்தர் குழந்தை நீ நினைப்ப, அந்த குழந்தைக்குள்ள யார் உலாவுறது? கர்த்தர் உலாவுகிறார். அதுக்குள்ள வாசம் பண்றது யாரு? கர்த்தர். நம்ம குழந்தைக்கு இன்னும் அற்ப சுத்தமா விட்டுறக்கூடாது. அதுக்குதான் நம்ம எதிர்காலம், நம்ம எதிர்கால தலைமுறை, எதிர்காலத்தின் சந்ததி, கிறிஸ்துவுக்குள் சாட்சியாக நிற்கிற சந்ததி. நீங்களும் நானும் ஒன்ன பாதியில வந்திருக்கலாங்க, ஆனா அதெல்லாம் கர்ப்பத்திலே உருவாகி வர்றது. அல்லேலூயா. அதெல்லாம் கர்ப்பத்தில் உருவானது. நம்ம இருக்கிற மாதிரி என்னை விட என் புள்ள நான் 100 மடங்குன்னா என் புள்ள 1000 மடங்கு இருக்கணும் கிறிஸ்துவுக்குள்ள அப்படின்னு தான் நம்ம நினைக்கணும். அப்படிதான் விசுவாசிக்கணும். அதுக்காக நம்ம என்ன பண்ண கூடாது? பிள்ளைகளை அற்ப சொல்ல விட்டக்கூடாது. அப்போ அவர் நமக்குள்ள வாசம் செய்கிறார், நமக்குள்ள உலாவுகிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் ஆண்டவர் தேவனாய் இருக்கிறார். அவர்கள் என் ஜனமாய் இருக்கிறார்கள். அப்ப அப்படிப்பட்டவர்கள் தான் என் ஜனம். அல்லேலூயா சொல்லுங்க. யார் அவருடைய ஜனமா? யார் அவருடைய ஜனமா? நான் தான், நீ தான். உனக்குள்ள அவர் என்ன பண்றாரு? வாசம் பண்ணுகிறார். அவர் உனக்குள்ள உலாவி கொண்டிருக்கிறார். அவர்கள் தான் என் ஜனம். அவங்க தான் யாரு? என் ஜனம். சரி, எத்தனை பேர் தான் கம்பெனிலயோ ஆபீஸ்லயோ தெரிஞ்சோ தெரியாமலையோ பட்டாசை வீட்டில் கொண்டாந்து வச்சுக்கிறீங்க? கை தூக்குங்க. உண்மையை மட்டும் சொல்லுங்க. கரெக்டா? அப்படிதான் இருக்கணும். உண்மையை மட்டும் சொல்லுங்க. பாதி உண்மை வந்துச்சு, பாதி வரல. இப்ப கையை தூக்கன்னு தெரியல முன்னாடிக்கிற ஆளுங்களுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப என்ன பண்ண தெரியுமா? அப்போ அவர் நமக்குள்ள உலாவுகிறார், நமக்குள்ள வாசம் செய்கிறார். அப்ப அவர்களுக்குள்ள தேவன் உலாவுகிறார், வாசம் செய்ய. அவர்கள் தான் என் ஜனம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய ஜனமாக இருந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்படிப்பட்ட காரியங்களை தூக்கி மற்றவங்களுக்கு கொடுக்க கூடாது. குப்பையில கூட போட்டுடணும். அது என்ன அப்படி போடக்கூடாது. அதை என்ன தண்ணி குண்ணி ஊற்றி நினைச்சு தூக்கி குப்பையில போட்டணும். ஒரு கவரில் கட்டி தூக்கி குப்பையில போட்டு பட்
நீயும் அந்த தப்பு பண்ணக்கூடாது, மற்றவங்களும் அந்த தப்பு பண்ண விடக்கூடாது. கூடுமான அளவுக்கு அவர்களுக்குள்ளதான் தேவன் உலாவுவார். அந்த வசனம் முடிஞ்சுதா? நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். நீங்கள் நானும் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் வாழ்கிற ஆலயமாயிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படிதான் அம்மா கிட்ட வந்து ஒரு அருமை சகோதரி, மா நான் ஒரு பண்டு போட்டேம்மா அப்படின்னு. என்னது பண்டா? இனி அந்த பண்டு வண்டுலாம் போடக்கூடாது. ஒண்ணு என்ன பண்டு? தீபாவளி பண்டு. இனி அதெல்லாம் இருக்கக்கூடாது. அப்புறம் அம்மா இதை இந்த ஆட கொடுத்துட்டு நான் முடிச்சிடுறேம்மா. ரைட், என்னெல்லாம் போட்டேன்? பட்டாசுலாம் பட்டாசு இருக்கக்கூடாது, அங்கே விளக்கடை இருக்கக்கூடாது, மற்ற ஊதுபத்தி அதெல்லாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் இல்லாத அவங்களுக்கு கொடுத்துரு, வேற எதனா பொருளை கொடுத்துரு, பட்டாசுலாம் உன் கையில தொட்டு வாங்கி கொடுக்காது அப்படின்னு. இத்தோட முடிச்சுடு. கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்து. கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவா. ஆக ஆண்டவராகிய தேவன், நீ அவர் சொல்றாரு ஜீவனுள்ள தேவன், நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். நீங்க யாரு? ஜீவனுள்ள நன்னா செத்து போன தேவனுடைய ஆலயமா? யார் என்ன சொல்றாரு? ஜீவனுள்ள லிவிங்ஸ் ஆஃப் காட். அவர் உயிருள்ள தேவன், அவர் உயிருள்ள ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். யாரு? நீங்களும் நானும். அல்லேலூயா. அப்ப இந்த ஆலயத்தை நம்ம கெடுக்கலாமா? இப்ப ஒரு ஆளு அதை பண்ணிட்டுன்னு வச்சுக்க, நீ ஒரு ஆளு நான் என் வீட்டில் இப்படி பண்ண போறேன் அப்படின்ட்டுனா ஒன்று, அந்த அக்கா 20 வருஷமா வராங்க, அவங்க இதை செய்ய போறாங்களா, நம்ம தெரியாத வீட்டில் என்ன பண்ணிடலாம், நாளைக்கு கோழிக்கறி செய்யலாம். ஏம்மா உனக்கு எல்லா நாளும் கோழிக்கறி செய், மாட்டுக்கறி செய், பூனைக்கறி செய், எல்லா கறியும் செஞ்சு சாப்பிடு, தீபாவளின்னு செஞ்சு சாப்பிடாத. அல்லேலூயா. அதுக்கு நமக்கு சம்பந்தம் ஏது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் சம்மதம் இல்லை. ஆனா நீ பொறா எறா என்ன வேணாலும் சாப்பிடு, பிரியனை எல்லா நாளும் நமக்கு நல்ல நாள், கர்த்தர் படைத்த நாள், எல்லாத்தையும் சாப்பிடு. ஆனா ஒண்ணு மட்டும், அதை முன்னிட்டு அதுக்காக இதை பண்றேன், அதுக்காக இதை செய்யறேன், அதுக்காக இதை பண்றேன்னு தயவு செய்து இதை பண்ணக்கூடாது. அல்லேலூயா. அப்போ நீ யாரு? ஜீவனுள்ள தேவன், தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அப்ப ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக நாம் இருக்கிறோம். ஆக அடுத்தபடியாக இப்ப எந்த அதிகாரம் படிச்சீங்க? 2 கொரிந்தியர். கொலோசியர் 3:5 படிங்க. 3:5 கொலோசியர் 3:5. ஆகையால் விபச்சாரமும், நான் வேகமா போறேன். ஆகையால் நீங்க யாருடைய ஆலயமா இருக்கிறீங்க? ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட உங்களிடத்துல என்ன இருக்கக்கூடாது? விபச்சாரமும், அசுத்தமும், மோகம் இருக்கக்கூடாது. மோகம், துர் இச்சை, அதாவது உலக பிரமாண துரோகம் உள்ள இச்சை. துர்ரிச்சை என்னன்னா அந்த குடும்பத்தை அழிக்கணும், அவங்களை அழிக்கணும், இவங்களை இப்படி பண்ணும், அவங்களை இப்படி பண்ணும், இப்படியே இருப்பார்கள். இது துர் இச்சைகளும், விக்கிரக ஆராதனையும், பொருளாசை, இவைகளே பூமியில் உண்டு பண்ணுகிற, இவைகளை உண்டு பண்ணுகிற அவயங்களை அழித்து போடுங்கள். அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடணும்? அழிச்சு போடணும், அழிச்சு போட்டுடணும். நமக்கு அதெல்லாம் இருக்கவே கூடாது. யார் எவரும் உங்களுக்கு யாருன்னா போதனை பண்ணலாமா? ஆண்டவர் ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்லிட்டாரு? போதகம் யாரும் பண்ணக்கூடாது. என்ன போதகம்? பைபிள் போதகம் இல்ல, பழைய வாழ்க்கை குறித்து என்ன பண்ணக்கூடாது? அட என்னப்பா செய்யலாம்பா, குழந்தைங்க ஆசைப்படுத்துப்பா, இந்தப்பா பண்ணிக்குப்பா, செஞ்சுக்குப்பா, போய்க்குப்பா, வாய்க்குப்பா. எப்பா நான் ஜீவனுள்ள தேவன ஆலயமா இருக்கிற ஆனபடினாலும் நான் அதை தொடவும் மாட்டேன், அதை பார்க்கவும் மாட்டேன், அதை செய்யவும் மாட்டேன், அதில் பிரவேசிக்க மாட்டேன். ஜீவனுள்ள தேவன் வாழ்கிற ஆலயமாய் நான் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அடுத்தபடியாக 1 யோவான் 5:21 வாசிங்க. 1 யோவான் 5:21. பாத்தீங்களா? பிள்ளைகளே நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக் கொள்வீர்களாக. ஆமென். யாருக்கு விலகி காத்துக்கொள்ளணுமா? ஹலோ கவனிங்க, யாருக்கு விலகி காத்துக்கொள்ளணும்? விக்கிரகங்களுக்கு விலகி காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. யாராவது எதனா வந்து போதிப்பான், எதனா சொல்லுவான், வேண்டாம்பா, அழகா 2 பேர் இருக்கிறீங்களா,
ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ நாளைக்கு கறி எடுத்துக்க, நல்ல சமையல் சூப்பரா சாப்பிடு. 1 கிலோ வேணுமா எடுத்துக்கோ, நல்லா சாப்பிடு. அதை முன்னிட்டு இல்லை, நம்ம எப்போதும் கறி மீன் முட்டை எறா நண்டு நத்தை எல்லாம் சாப்பிட்றவங்க இல்லையில சொல்லுங்க. எந்த நாளும் ஒரு நாளை கூட நம்மளை ஆண்டவர் ஒதுக்கல. எல்லா நாளும் நல்ல நாள் நம்ம கொடுத்துருக்கிறார். எல்லா நாள்லயும் நம்ம கறி மீன் முட்டை நந்த நத்தை அப்படின்னு எல்லாத்தையும் சாப்பிட்ற நாள். அதனால நம்ம எதை குறிச்சும் நம்ம கவலைப்படவே கூடாது. நான் கர்த்தருடைய பிள்ளை, அவர் நான் வாழ ஆலயம், எனக்குள்ள இயேசு. ஆமென். ஆனபடினால எல்லா நாளும் ஒரு நாள். ஆனவே கர்த்தர் சொல்லுகிற பாருங்க, ஏசாயா 45:20. சீக்கிரம் ஏசாயா 45:20. அடுத்தது யோனா 2:8 எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 45:20 வாசிங்க ஒருத்தர். ஜாதிகளிலிருந்து தப்பினவர்களே, கூட்டம் கூடி வாருங்கள், ஏகமா சேருங்க கர்த்தருடைய ஆலயத்துல. பாத்தீங்களா என்ன பண்றாங்க ஜனங்க? தங்கள் விக்கிரகங்களாகிய மரத்தை சுமந்துக்கின்னு வரான். நல்ல கவனிங்க, மரத்தை சுமந்துக்கின்னு வரான். விக்கிரகம், மரத்துல செய்யப்படுற விக்கிரகத்தை சுமந்து கொண்டு வரான். பாத்தீங்களா? ரட்சிக்க மாட்டாத தேவன். அதால அந்த மரம், அந்த சிலை, அது ஒரு மனுஷனுடைய பாவத்தை ரட்சிக்க முடியுமா? முடியாது. அப்ப ரட்சிக்க முடியாத அந்த தேவனை நீங்க என்ன பண்றீங்க? தொழுது கொள்ளுகிறவர்கள் அறிவில்லாதவர்கள். அப்ப நீங்க யாரு? அறிவு உள்ளவர்கள். உயிருள்ள தெய்வம் உனக்குள்ளே வாழ்கிறார். நான் அவர் ஆலயம், எனக்குள்ள இயேசு. அப்போ ஆண்டவருடைய ஆலயமா நான் இருக்கிறேன், எங்க அப்பா எனக்குள்ள இருக்கிறார். ஆக அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அந்த ஜனங்கள் மரத்தை சுமந்துக்கின்னு வந்து அந்த மரத்துல ஒரு சிலையை செஞ்சு, அந்த சிலை அவங்க பாவத்தை சாபத்தை ரட்சிக்க கூடாது, ரட்சிக்காது. அதை வணங்குகிறவர்கள் அவர்கள் அறிவில்லாதவர்கள். நோட் பண்ணி வச்சுக்கோ. இப்ப அண்ணனோ தம்பியோ அதை பண்றான்னு வச்சுக்கோ, அக்கா தங்காச்சி, அது யாரு? அவங்க கடவுளும் அறிவில்லாது, இவங்களும் அறிவில்லாதவர்கள். அப்போ கரெக்டா அண்டர்லைன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒருத்தர் போதிக்க கூடாது. ஏன்னா முருகோலனா அப்பா செத்து ரொம்ப வருஷம் கூட ஆகல, தீபாவளி தானே, அப்பா கல்லுலாம் குடிப்பார, ஏன் ஒரு மொந்த கல்லு தான் வாங்கி வையான், உயிர் விட்டு இடமாச்ச, அம்மா பாவம் உயிராகுதா, அதுக்கு எவ்வளவு மனசு பதைக்கும். சரி தீபாவளி அன்னைக்கு ஏன்னா அண்ணியா கொஞ்சம் ஏன்னா அப்பாவுக்கு ஏதாவது எடுத்துக்கிட்டு கொண்டாந்து வச்சு செஞ்சு கிஞ்சு கொஞ்சம் வைங்க, அவர் உயிர் விட்ட இடத்துல அப்படின்னுவாங்க. உயிருள்ள தேவன் வாழ்கிற நம்ம என்ன பண்ணக்கூடாது? அறிவில்லாத ஜனமே, அறிவில்லாத ஜனமே, அறிவு கெட்டவர்களே, ஜீவனுள்ள தேவன் எனக்குள்ள இருக்கிறார். சோ நான் அந்த காரியத்தை செய்யக்கூடாது, நீயும் அதை செய்யாத. அவர் மண்ணுக்கு போயிட்டாரு, வைக்கிட்டாரு. அவரா நீ வைக்கிற கல்லை எடுத்து குடிக்க போறாரு, நீ வைக்கிற தோசையை இட்லியை வடைய பாயாசத்தை குடிக்க போற, சாப்பிட போறாரு. அறிவில்லாதவர்களே அப்படின்னு மனசுல நினைச்சுக்கினேன். அவங்கள போய் அறிவில்லாதவங்க நம்ம பேச முடியாது. அதனால மனசுக்குள்ள நினைச்சுக்கினேன், அடப்போமா வேலையை பார்த்துக்கினேன். அப்பா எடுத்து சாப்பிட போறாரு, ஜாலோக்கா பேசினோம். அப்பா சாப்பிட வர, போமா வேலையை பார்த்துனேன் அப்படின்னு சொல்லி அதை நம்ம என்ன பண்ணணும்? தட்டேச்சு விட்டுனோம். சோ அதுக்கு உடன்படக்கூடாது. அதை தான் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் மரத்தை சுமந்து அந்த மரத்தை உருவமாக்கி அதை வணங்குகிற அந்த தேவனால், அந்த கடவுளால், அந்த மரத்தால் அவர்களுக்கு ரட்சிப்பு இல்லை. அவர்கள் அறிவு கட்டவர்களே. அல்லேலூயா. அவங்க என்ன இல்லாதவங்க? அறிவில்லாதவர்கள். அடுத்தபடியாக அங்க நியாயாதிபதி 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. யோனா 2:8 வாசிங்க. பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் ஆண்டவருடைய கிருபையை போக்கடிக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, யோனா சொல்றாரு பாருங்க, அங்க 2:8 பொய்யான மாயையை நம்பி என்ன செய்யறாங்களா? ஆண்டவருடைய கிருபையை போக்கடிக்கிறார்கள். போக்கடிப்பு என்ன? வருவாங்க, போயிட்டு நாளைக்கு வாப்பா, ஏன்னா அவங்களுக்கு செய்ய மனசு இல்லை, கொடுக்க மனசு இல்லை, அதுக்கு
ஏதோ காரணம் சொல்றாங்க, அதுக்கு தான் போக்கடி விடப்பட்டது. ஆக பொய்யான மாயை நம்புறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தேவனுடைய கிருபையை அவர்கள் போக்காடாய் விடுவார்கள். அடுத்தபடியாக அங்கே நியாயாதிபதி 10:14 வாசிக்கலாம் வேகமா. பாத்தீங்களா, நீங்கள் போய் உங்களுக்காக தெரிந்து கொண்ட தேவர்களை நோக்கி, பாத்தீங்களா, முறையிடுங்கள். நல்லா கவனிங்க. நீங்கள் போய் நம்மள இல்ல, ஆண்டவர் அறியாதவர்கள, நீங்க போய் உங்கள் தேவனை நீங்கள் போய் உங்கள் தேவனிடத்துல முறையிடுங்கள். அவைகள் உங்களுக்கு ஆபத்து காலத்துல உங்களை ரட்சிக்கட்டும் என்று. அப்போ வாசிங்க, ரட்சிக்கட்டும் என்ற. அதாவது நீங்க போய் உங்கள் தேவனிடத்துல போய் நீங்க போய் உங்க ஆபத்து காலத்துல போய் கேளுங்க, அது உங்களை ரட்சிக்கட்டும். கண்டிப்பா ரட்சிக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே லேவியராகமம் 19:4 வாசிப்போம். சங்கீத புத்தகம் 16:4 எடுத்துக்கொள்வோம். லேவியர் 19:4. விக்கிரகங்களை நாடாமலும், பாத்தீங்களா, வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்களை உங்களுக்கு உண்டாக்காமலும். விக்கிரகங்களை நாடக்கூடாது, அதுங்கிட்ட போகவும் கூடாது, நாடி போகக்கூடாது. வார்ப்பிக்கிறதுனா அச்சியா செய்யப்பட்ட விக்கிரகங்களையும் வார்ப்பிக்கப்பட்டவைகளையும் உங்களுக்காக நீங்க உண்டாக்க வேண்டாம், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப உங்களுக்கு நீங்க வார்ப்பிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு அதை சிலையா உண்டாக்கப்பட்டு அதெல்லாம் நீங்க செய்யக்கூடாது. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. யார் தான் நமக்கு தேவனாகிய கர்த்தர்? ஆண்டவர் தான் நமக்கு தேவனாகிய கர்த்தர். இயேசு கிறிஸ்து தான் நமக்கு தேவனாகிய கர்த்தர். அப்ப சங்கீதம் 16:4 எடுத்துக்கொள்ளுங்க. கலாத்தியர் 4:8 எடுங்க. சங்கீதம் 16:4. பாத்தீங்களா, அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ரஜினி அங்க பாருமா, தூங்காத. அந்நிய தேவனை நாடி பின்பற்றாமல். அல்லேலூயா சொல்லுங்க. சரஸ்வதி அம்மா விளம்பூர், சரஸ்வதி தூங்காத, நல்ல சில்லுன்னு ஏசில. என்னது? அந்நிய தேவர்களை நாடி நீ பின்பற்ற வேண்டாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இப்ப இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்துக்கிறீங்க, நீங்க எந்த தேவனை நாடி வரீங்க? ஜீவனுள்ள தேவனை, உயிருள்ள தேவனை, பரிசுத்த தேவனை, உயிர் கொடுத்த தேவனை, உயிர் கொடுத்து என்னை மீட்டவரை, மரித்து உயிர் தெழுந்தவரை, பரமேறினவரை, மீண்டும் வரப்போகிறவரை, உயிருள்ள ஜீவனுள்ள தேவன், அந்த தேவன் வாழ்கிற ஆலயமா இருக்கிற நான், அப்ப அந்த உயிருள்ள தெய்வத்தை தேட நாட வந்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அவர்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க வாசிங்க. அந்நிய தேவனை பின்பற்றுகிறவர்களுக்கு என்ன வருமா? எசேக்கியேல் கொஞ்சம் கண்ண தரங்க. அப்ப அந்நிய தேவனை பின்பற்றுகிறவர்களுக்கு என்ன வருமா? வேதனை வரும், வேதனை பெருகும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்நிய தேவனை பின்பற்றுகிறவர்களுக்கு என்ன பெருகுமா? வாசியம்மா வாசி. இருங்க லாய்ஸ் வாசி. அந்நிய தேவனை நாடி என்ன பண்றாங்களா? அந்நிய தேவனை தெய்வங்கள் என்று நாடி அதுங்கிட்ட போய் அதனுடைய செயல்பாடுகளை பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்த பான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை என் உதடுகளால் உச்சரிக்க மாட்டேன். அல்லேலூயா. அவங்க என்ன பண்றாங்க? அந்நிய தேவர்களை நாடி அவை பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனை. அவன் பின்பற்ற நம்மளும் போய் தலைக்கு ஊத்தக்கூடாது, கருமதிக்கு பண்ணக்கூடாது. அப்ப அவர்களுக்கு வேதனை பெருகும், நமக்கு என்ன நடக்கும்? அதை விட வேதனை அதிகமாயிடும். அல்லேலூயா. அப்போ அவர்களுக்கு வேதனை பெருகும். அப்புறம் என்ன செய்யறான்? ரத்த பான பலிகளை செலுத்த மாட்டான். அப்ப ரத்த பான பலி என்ன தெரியுமா? நாளைக்கு என்ன செய்வான்? நம்ம வீட்டுல ரட்சிக்கப்படாத ஆளு ஒரு கோயை பிடிச்சி வெட்டுவான், அந்த ரத்தத்தை வெட்டி பலியிடுவான், அதை உயிர் பலியிடுவான், ரத்தத்தை கொட்டி அதை எடுத்து அந்த கொடுத்துருவான். நாளைக்கு கொடுத்துட்டு நான் வெட்டின ஒரு பலியிட்டேன், ஒரு கோழி ஆடை வெட்டுவான், வீட்டில் வெட்டிட்டு இதை ஆக்கணுவான். நம்ம ஆளு செய்யலாமா? நீ அதை வேதனை சொல்லுது. அவர்களுக்கு என்ன பெருகுமா? வேதனை பெருகும். அப்புறம் ரத்த
ஒரு கோழியை பிடிச்சி அறுத்து அதை பலியிட்டு அந்த ரத்தத்தை ஊத்தி அவன் என்ன பண்ணுவான், கொடுத்து மனைவி கிட்ட புள்ள கிட்ட கொடுத்து இதை சமையணுவான். அப்போ ரத்த பான பலிகளை செலுத்த மாட்டேன். அவருடைய நாமங்கள், அந்த நாமங்களை என்னன்னு நாளைக்கு விக்கிரக ஆராதனைனால உன் வாயில அந்த நாமத்தை சொல்லாம, இந்த நாள் அந்த நாள் சொல்லாம, நாளைக்கு மட்டும் இல்லை எப்போதுமே அதை பத்தி பேசாம, அப்ப நாளைக்கு தான் பட்டாசு வெடிக்கவானா நிக்கிறார். அப்பா நாள் அன்னைக்கு கொளுத்தலாம், ஏன் அதை தூக்கி போடணும்? நவா எப்போதுமே இப்போதும் எப்போதும் எல்லாவற்றிற்காகவும் தந்தையாம் கடவுளுக்கு துதி பலி செலுத்திடுவே. இப்ப மட்டும் இல்ல, நான் உயிருள்ள நாளெல்லாம், இந்த பூமியில் நான் உயிரோடு வாழ நாளெல்லாம் எப்போது ஆண்டவருக்கு துதி பலி, அது உகந்த வாசனை. நன்றி பலி, அது உகந்த காணிக்கை. அப்ப ரத்த பலிகளை செலுத்தி அவருடைய நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்க மாட்டேன். அல்லேலூயா. நம்ம உதட்டால உச்சரிக்க கூடாது. அப்ப எப்படிப்பா நாளைக்கு நான் கறி சாப்பிட முடியும்? நீ கடையில போய் வாங்கி அதை சாப்பிடு. உன் வீட்டுல சர்ச்சுக்கு வராதால உயிர் ரத்தத்தை வெட்டி ஊத்தி உன் கட்டு கொடுப்பா, அதை வாங்காத. எதனா பண்ணிப்பாரு சொல்லிட்டார் ராஸ்கல், ஓடி போயிடு. அப்படியே சேர்க்காத, வெளியில இருந்து வாங்கி கொடுக்க சொல்லு. அந்த நாளுன்னு இல்லை, நமக்கு அந்த நாளுன்னு ஒரு கணக்கே இல்லை. இந்த வாரத்தில் எத்தனை முறை கறி சாப்பிட்டுக்கிறீங்க? கை தூக்கி பட்டுன்னு சொல்லுங்க. நான் இந்த வாரத்தில் போன ஞாயிற்றுக்கிழமை 1, நேத்திக்கு 1, 2 நாள் கறி சாப்பிட்டுக்கிறேன். நீங்க எத்தனை நாள் சாப்பிட்டுக்கிறீங்க? கை தூக்கி சொல்லுங்க. பட்டு பட்டு. ஒரு நாள். ஜேம்ஸ் பேரை சொல்லுப்பா. ரூபன் எத்தனை நாள்? 3 நாள். யாரு? டேவிட் 1 நாள். ஐசக் 1 நாள். 2 நாள். சுந்தர் 4 நாளா? 4 நாள். பாருங்க. யாரு? சாத்ராக் 4 நாள். அவ்வளவுதான். பால் 3 நாள். அண்ணால் 3 நாள். பாரு 4 நாள். யாரு? ரஜினா. அப்புறம் 1 நாள். அப்புறம் 5 நாளாமா? 1 நாள். எப்சிபா 1 நாள். 2 நாள். நீங்க சொல்லுங்க இந்திராணி எத்தனை நாள்? 1 நாள். ஆண்டாள் 1 நாள். பாருங்க, நமக்கு எல்லா நாளும் சாப்பிட்றியா? நாளைக்கு அந்த நாளே கிடையாது. நீ பாட்டு சாப்பிடு. கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். அப்படின்னா சொல்றாரு, நீ நன்றாய் சாப்பிட்டு நீ திருப்தியா சாப்பிடு, சுகமா குடியிருப்பாய். அல்லேலூயா. நீ திருப்தியா சாப்பிடுவ, சுகமா குடியிருப்ப. உன் வீட்டுல, உன் நாட்டுல, உன் தேசத்துல, உன் கிராமத்துல, உன் பட்டணத்துல. இப்படிப்பட்ட விக்கிரக ஆராதனைகளில நம்ம பார்க்கவும் கூடாது, அதை தொடவும் கூடாது, அதை நமஸ்கரிக்க கூடாது, அது வணங்கவும் கூடாது. அதை விட்டு அதுக்கு நமக்கு தேவனுக்கு விக்கிரகத்துக்கு சம்பந்தமே இல்லை. சம்பந்தம் இருக்குதா? இல்ல. ஏன்? நான் அவர், ஆலயம் எனக்குள்ள இயேசு. அல்லேலூயா. ஆகவே அப்போ கலாத்தியர் வாசிங்க 4ஆம் அதிகாரம் 8. நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது சுபாவத்தின்படி, பாத்தீங்களா? நீங்க பழைய காலத்துல ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி நீங்க என்ன இருந்தீங்க? கலாத்தியர் 4:8 என்ன சொல்லுது? வாசிங்க. நீங்கள் தேவனை அறியாமல் இருக்கும்போது, பாத்தீங்களா? தேவனை அறியாத போது உங்க சரீர சுபாவத்தின்படி தேவன் அல்லாதவர்களாக அவைகளுக்கு அடிமையா இருந்தீங்க. இப்ப அதுக்கு முன்னாடி ஆண்டவர் ஏத்துக்கிறது முன்னாடி அவைகளுக்கு நானும் அடிமை. நீங்க அடிமையா இல்லையா? ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு சர்ச்சுக்கு வந்த போது, சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர்களுக்கு நாம் அடிமை. ரஜினா சொல்லும் அடிமையா இல்லையா? ரவி சொல்லுப்பா அடிமையா இல்லையா? அடிமை. ஆனா இப்ப லட்சுமி அவைகளுக்கு முன்னாடி அடிமை. ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்த போது அவைகளுக்கு அடிமை இல்லை.
ஒரு பெண்ணானவளை கொண்டு அந்த வீட்டில் அந்த பிள்ளைங்களுக்கு கல்யாணம், வீடு, வாசல் எல்லாத்தையும் ஒரு பெண்ணானவள் செய்வா. புருஷன் இல்லாதன்னா அப்ப யாருக்கு? நான் முன்னாடி அடிமையா இருந்த அவைகளுக்கு. ஆனா எங்க அப்பாவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு எங்க அப்பாவுக்கு நான் அடிமை. யாருக்கு அடிமை? எங்க அப்பாவுக்கு அடிமை. அப்ப அதுக்கு நம்ம அடிமைகளா இருந்தோம், அவைகளுக்கு அடிமைகளா இருந்தோம், அடிமைகளா இருந்தீர்கள். இப்ப யாருக்கு அடிமை? வாசிங்க, இப்ப வாசிங்க. அதாவது ரெவலேஷன், வெளிப்படுத்தின 9:20 வாசிங்க சீக்கிரம். 9:20 வெளிப்படுத்தின சுவிசேஷம். அந்த வாதைகளால் கொல்லப்படாத அந்த மனுஷர்கள் பேய்களையும், பாத்தீங்களா? நல்ல கவனிங்க, திரும்ப அந்த வசனத்தை வாசிப்பா. அப்படி இருந்தும் பாத்தீங்களா, வாதைகளால் கொல்லப்படாத மற்ற மனுஷர்கள், அவர்கள் என்ன பண்றாங்களா? மற்ற மனுஷங்க இப்ப இருக்கிறவங்க என்ன பண்றாங்களா? பேய்களையும், பேய்கள், பேய்னா எது? நாளைக்கு யாருக்கு? செத்தவனுக்கு என்ன பண்றான்? பேய்கள், செத்தவர்கள்லாம் பேய்கள். பேய்களுக்கும் பொன்னால செய்யப்பட்ட சிலைகள், வெள்ளியால் செய்யப்பட்ட சிலைகள், செம்பால் செய்யப்பட்ட சிலைகள், மரத்தால் செய்யப்பட்ட சிலைகள், இப்படிப்பட்டவைகளால் செய்யப்பட்டவைகள், இந்த சொரூபங்கள், இந்த விக்கிரகங்கள், இவைகள் கண்ணிருந்து பார்க்கும், காணவும் மாட்டாது, பார்க்காது, காது இருந்தும் கேளாது, நடக்கவும் மாட்டாது. பாரு,